திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்க கேட்கலாம். சாமுவேல், பாதுகாப்பு முன்னெடுப்புகள் எப்படி இருக்கின்றது? முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. யுவராணி, நாளைய தினம் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட இருக்கக்கூடிய சூழலில் கிரிவலம் சுற்றுவதற்காக இன்று முதலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை நோக்கி வருகின்றனர். இதுக்காக தமிழகம் முழுவதும் இருந்து 3400 பேருந்துகளானது சிறப்பு பேருந்துகள் தற்பொழுது இயக்கப்பட்டு வருகின்றது. அதே போல சென்னையிலிருந்து விழுப்புரம் வரை செல்வதற்காக 30 சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இந்த கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் ஏற்றப்பட இருக்கக்கூடிய இந்த மகாதீபத்தை காண தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை நோக்கி வருகின்றனர். குறைஞ்சபட்சம் 40 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் இங்கு வரக்கூடியதால் இங்கு பார்த்தோம்னா இந்த பாதுகாப்பு பணியில் மட்டும் 16,000 காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல இங்கே இந்த கிரிவல பாதை முழுவதும் சுமார் 700க்கும் மேற்பட்ட கேமராக்கள் ஆனது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அறிவுரை வழங்கும்படியாகவும் மருத்துவ முகாம்களும் சுமார் 500க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்களானது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பாக இங்கு சுமார் கிரிவலம் சுற்றி வரக்கூடிய பாதையில் சுமார் 35 ஆம்புலன்ஸ்களும் தற்பொழுது தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தீயணைப்பு துறையினர் அங்காங்கே காவல்துறையினருக்கான கோபுரங்களானது அமைக்கப்பட்டு பொதுமக்கள் வரக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய அறிவுரை மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை கூறுவதற்காக காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த கிரிவல பாதையில் சுற்றி வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு ஏதாவது இயற்கை உபாதைகள் ஏற்படுவதற்காக இங்கு சுற்றிலும் ஆங்காங்கே மொபைல் கழிப்பிடங்களும் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சிறப்பு மருத்துவ முகாம்களும் அதே போல காலை முதலே இந்த திருவண்ணாமலையில் பார்த்தோம்னால் மழை பொழிவானது தொடர்ந்து நடைபெற்று மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் காலை முதலே இந்த மழை பெய்திருந்தாலும் ஆனால் திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையும் குறையாமல் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. 16,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல 100 பேருக்கு ஒரு காவல்துறையினரும் காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 11,150 பேர்கள் மட்டுமே இந்த கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுவார் எனவும் ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது இந்த திருவண்ணாமலை மகாதீபத்தை காணவும் அதே போல் நேர்த்திக் கடன்களை செலுத்தவும் தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் கிரிவல பாதையில் தங்கள் நேர்த்திக்கடன் செலுத்த வருகை தருகின்றனர். அது மட்டுமல்ல நாளைய தினம் இந்த மகாதீபம் ஏற்றப்படும் பொழுது மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் காலை முதலே தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழை காரணமாக மண் சரிவு ஏற்படலாம் என காவல்துறை சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் அறிவுரையானது வழங்கப்பட்டு அங்கங்கே பேரிகார்டுகளானது அமைக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் மலையின் மேல் ஏற வேண்டாம் எனவும் அவர்களுக்கு தொடர்ந்து அறிவுரையானது வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, திருவண்ணாமலையில் நாளை நடக்கவிருக்கும் மகாதீபத்தை முன்னிட்டு 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இது பற்றிய கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.